ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புது ஒரு சீரீஸோடு வந்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சீரியஸ். இது டே 1ங்க. என்னென்னா நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது. கரெக்டாக இந்த சீரீஸ் 15 டேஸ் நடக்குங்க. யாருக்கெல்லாம் ஒரு வாரம் கழிஞ்சு இனி ஒரு 6 நாளில் குவார்டர்லி வருதோ நம்ம ஒன்றும் பயணிக்காக தேவையில்லை. இதை கவனிங்க, பப்ளிக் உதவும். ஆனால் யாருக்கெல்லாம் 15 டேஸ் கழிஞ்சு வருதோ எஃபெக்டிவாக இருக்கும். 7 5 மார்க்கு உங்களுக்கே தெரியும். 12th ஸ்டாண்டர்டில் எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு 11th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சிருக்கும். 7 5 மார்க்கும் குவார்டர்லியில் உங்களை எழுத வைக்கிறதுக்காக இந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக 7 5 மார்க் எழுதுறேன். 2 மார்க் 3 மார்க் சார் நான் அது கடைசியில் சொல்கிறேன். இந்த சீரீஸோட கடைசியில் சொல்கிறேன். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா 12th மேக்ஸில் குவார்டர்லி எக்ஸாமில் நீ 0வாக இருந்தால் இது வரைக்கும் நீ ஒன்றுமே படிக்கல, நான் சொல்கிற சம்மு இதில் போடுற கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 60+ மினிமம் எடுக்கலாம் 90க்கு. ஆனால் அதிகபட்சம் 80 எடுக்கலாம் 90க்கு. நான் சொல்கிற சம்ஸு பட் 5 மார்க்கு 7 எழுதலாம். கண்டிப்பாக அஷூரிட்டி கொடுப்பேன். இது டே 1 டெய்லி 2 சம் நான் போடுவேன். சரிங்களா? அந்த 2 சம்மை நல்ல வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இதை ஆரம்பித்தேன். அந்த வீக்காக இருக்க பசங்க இதை கவனித்து எவ்வளவோ வீடியோலெஸ்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் இது குவார்டர்லியில் கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம்முன்னு வச்சுக்கோங்க. குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் இதுதான் வருங்கிற சம்மட்டு தான் நடத்துகிறேன். ஸோ அந்த சம்மை 2 சம்மு டெய்லியும் போட்டிங்கனாலே போதும். சரிங்களா? முடிஞ்சால் 3 போடுறேன். சில டைம் பெரிய சம்மாக இருந்தால் 1 தான் போடுவேன். சரிங்களா? இந்த சீரீஸோட நடுவில் ஏதாவது ஒரு நாள் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த நாள் நான் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். என்ன அப்படின்னா சொல்லிடுவேன், முன்னாடி நாளைக்கு வீடியோ வராது அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் அந்த நாள் இது வரைக்கும் போட்ட சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். இதை கைவிட்டுற மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் இந்த சீரீஸ் தொடருவேன். இது டே 1 ஆரம்பிக்கலாம். இது சென்டென்ஸ் சேலஞ்சு கிடையாது. நானே சம்மு போட்டு உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உங்களை போட வைக்கிற முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் காட்டுறோம். கண்டிப்பாக 12th மேக்ஸில் இப்போவும் நீ ஒன்றும் படிக்கலன்னா இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த வீடியோவை நீ பார்த்தது மூலிமா 15 நாளில் கரெக்டாக ஒன்றுமே படிக்கலாம் 7 5 மார்க் எழுத வைக்க முடியும்னால. அண்ட் 1 மார்க் புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 15 எபோவ் கரெக்டாகிடலாம். சோலையா 90க்கு 50 ஈஸியாக எடுத்துடலாம். 2 மார்க் 3 மார்க்கும் நான் சொல்கிறபடி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா 60 எடுத்துடலாம் 90க்கு. ஸோ 90க்கு 90 எடுக்கிறவங்களும் இது பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாமல் 0 மார்க் 7 மார்க் எவ்வளோ பேர் தெரியுங்களா மேக்ஸ் எடுக்கிறாங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். டெய்லி 2 சம் எனக்காக ஏதோ ஒரு அரை மணி நேரம் உட்காந்து போட சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்து. ஸோ சாரி, நிறைய பேசிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் எக்ஸைஸ் 6.1 9th சம் வெக்டர் அல்ஜிப்ரால இது ஒரு முக்கியமான சம். using vector method prove that cos alpha minus beta cos alpha cos beta plus sin alpha sin beta. இது ஆக்சுவலாக போன வருஷம் ட்ரிக்னாமெட்ரியிலே வந்துச்சு. சரிங்களா? அது இப்போ வெக்டர் முறையில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 9th சம் வெக்டர் அல்ஜிப்ரால இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது வராத கொஸ்டின் பேப்பரே வராது. இது மாதிரி 4 தியரம் இருக்குது. 2 தியரம் இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து போட்டு பாருங்கள். ஸோ யாராக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் நடத்தலை சார், இப்போ தான் நடத்த போகிறாங்க சார் எங்கள் ஸ்கூலில், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாமே என் கூட சேர்ந்து போடுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ கேப்புன்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ்னா ஜே கேப்புன்னு சொல்லுவோம், ரியலு இமேஜினரி சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறேன். இது ஐ கேப்பு ஜே கேப். ஸோ இப்போது இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே நான் ஒரு ஆல்ஃபான்னு ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். இது ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா நல்லா கேட்டுக்கோ, பெருசு மைனஸ் சின்னது, அப்போது ஒரே குவாட்ரண்ட்டில் தான் வரும். பெரிய ஆங்கிள் மைனஸ் சின்ன ஆங்கிள் பண்ணால் தான் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வருது. ஸோ அதனால் இங்கே நான் ஆல்ஃபான்னு போட்டுக்கிறேன். சேம் திரும்பவும் நான் இங்கே இழுத்து விட்டு இது பீட்டான்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஆல்ஃபாங்கிறது பெரிய ஆங்கிள், பீட்டாங்கிறது சின்ன ஆங்கிள். இது ரெண்டும் சேர்ந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சப்போஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இங்கே இருக்கும். அப்போ இருந்தால் என்ன ஆகும்னா 2 ப்ளஸ் பண்ணணும். கரெக்டாக 2 ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா மேலே வரும், பீட்டா கீழே வரும். அது கீழே வரும், அதை நான் போடுறேன். ஸோ இங்கே நான் பர்பண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். ஓகே ரைட். இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இது ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், இது ஓ சென்டர் ஓன்னு வச்சுக்கலாம், அண்ட் இது பின்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா கோஆர்டினேட்ஸ். அப்படின்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவுமே காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸ் எப்பவுமே சைன் தீட்டா. இங்கே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்கிறனால காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கேயும் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா சம்மே முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இங்கே டைரக்ஷன் வெக்டார் யூனிட் வெக்டார் போடலாம். டைரக்ஷன் ஆஃப் யூனிட் வெக்டார் ஏ கேப், ஏக்கு நேரம் ஏ கேப், பிக்கு நேரம் பி கேப். அவ்வளோதான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? டயக்ராமுக்கே 2 மார்க் கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த தியரி எழுத வேண்டாம். தியரி எழுத மாதிரி இருந்தால் ஒரு 2 லைன் எழுதிக்கோங்க.
கண்டிப்பாக வந்து ஏபியோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க. ஐ கேப் அண்ட் ஜே கேப் இஸ் யூனிட் வெக்டார், இது மட்டும் எழுதினா போதும், எழுதுறான் தான். அடுத்தது ஃபஸ்ட்டு ஏ கேப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ கேப் ஓகேவா? ஏ கேப் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸ் தானே, எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? ஐ கேப், ஏன்னா நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா போடுறோம் அதனால். அடுத்தது சைன் ஆல்ஃபா ஜே கேப் ஒய் ஆக்சிஸ். ஏ கேப் நான் ஏ கேப்பை கண்டுபிடிக்கிறேன், அதாவது பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டாருக்கு ஏ கேப் கண்டுபிடிக்கிறேன். காஸ் ஆல்ஃபா ஐ கேப் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் சைன் ஆல்ஃபான்னு அர்த்தம், சைன் ஆல்ஃபா ஜே கேப், அவ்வளோதான். அடுத்தது பி கேப். அடுத்து என்னது? பி கேப் நீங்களே சொல்லுங்கள். காஸ் பீட்டா ஐ கேப் சைன் பீட்டா ஜே கேப், அவ்வளோதான். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் காசாக இருந்தால் டாட் எடுக்கணும், டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், பேசிக்கலாக சொல்லித்தரப்ப டைம் இல்லை. சைனாக இருந்தால் கிராஸ் எடுக்கணும். அப்போது ஏ கேப் டாட் பி கேப், பி கேப் டாட்டும் ஏ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ கேப் டாட் பி கேப், இது ரெண்டு டாட் எடுக்கிறேன். அப்போ எடுத்து எழுதுங்க. காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் டாட் காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப் அப்படின்னு எழுதுங்க. இது ரெண்டு டாட் எடுக்கிறேன். டாட்னா ஐஜேகே வரக்கூடாது, நல்லா நினச்சிக்கோங்க. டாட்னா ஸ்கேலார் ப்ராடக்டாக வரும். அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. ஒன்றுமே தெரியாத பயிலுங்க இந்த ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதிடு. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, முடிஞ்சு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பை டெஃபினிஷன் போடு. பை டெஃபினிஷன் போட்டாச்சு. இப்போ என்ன வரும்? ஏ கேப் டாட் பி கேப், ஏ கேப் டாட் பி கேப் டாட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், 11th படிச்சிட்டோம். ஏ கேப் மாடுலஸ் பி கேப் மாடுலஸ் காஸ், இங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்துடுது, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, முடிஞ்சு. இது நம்ம ஃபார்முலா ஃபார் டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ இது 1 ஆயிரும். மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் 1 தான். அப்போ பாக்கி என்ன இருக்கும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அவ்வளோதான். இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு. எதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். சப்ஸ்டியூட்டிங் 2 in 1 முடிஞ்சு. அப்போ அப்படியே பாருங்கள், இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, முடிஞ்சு. ஸோ இது தாங்க, இது வந்து கண்டிப்பாக வரும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க, இதே மாதிரி போடுங்க. இது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்தால், ப்ளஸில் வந்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போது ப்ளஸில் வந்திருக்கு. குவாட்ரண்ட் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது ஐ கேப், இது என்னது ஜே கேப். இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன், இங்கிருந்து ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன் ஆல்ஃபா. அதே மாதிரி ப்ளஸ் பீட்டாங்கிறனால ரெண்டையும் கூட்டணும், அதனால் கீழே தான் வரும், அது பீட்டா. ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன், ரெண்டையும் கூட்டணும், இது ரெண்டு கூட்டினா தானே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆகும், அதனால தான் கீழே எடுக்கிறேன். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம் ஏ, இது ஏ கேப் யூனிட் டைரக்ஷன், இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம் பி, இது யூனிட் வெக்டார் டைரக்ஷன் பி கேப். ஸோ இங்கே ஒரு பர்பண்டிகுலர் ட்ரான் பண்ணுறேன், இங்கே பர்பண்டிகுலர் லைன் ட்ரான் பண்ணுறேன். அப்போ தான் என்னால் இந்த கோஆர்டினேட்ஸை எழுத முடியும். என்னென்ன கோஆர்டினேட்ஸ்? காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா. இது ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்ல இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இது பாருங்கள், இந்த குவாட்ரன்ட்ல இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் தேர்டு ஃபோர்த்து குவாட்ரன்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ காஸ் பீட்டா கமா மைனஸ் சைன் பீட்டா, ஏன்னா கீழே இருக்குல்ல ஒய் ஆக்சிஸு, அதனால் மைனஸ் சைன் பீட்டா. இந்த மைனஸ் தப்பாக போட்டுறக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கு வந்து எம்முன்னு பேர் கொடுத்துக்கோங்க, அங்கேயே நான் கொடுக்கல, என்னன்னு பேர் கொடுத்துக்கோங்க, ஏன்னா 90 டிகிரியில் இருக்குன்னு காட்டணும். ஓகேவா? ஸோ அங்கேயும் கொடுத்துருங்க, அங்கே நான் கொடுக்க மறந்துட்டேன், டேரெக்டாக போட்டுட்டேன். ஸோ ஓகே தானே? ஸோ இது 90 டிகிரியில் இருக்குன்னு அங்கே சுட்டி காட்டணும். இது எம்மு, இது என்னு. இதை பற்றி சொல்லணுமாங்க சார்? வேணாம், இந்த மாதிரி எழுதினாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. எங்கள் ஸ்கூலில் போட மாட்டாங்க சார், பப்ளிக்கில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ இப்போ திரும்பவும் வருவோம், அதே தான். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ கேப் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏ கேப். ஏ கேப் எங்கே போகுது? இங்கே இருக்குது. இதோட எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? காஸ் ஆல்ஃபா ஐ கேப். அடுத்தது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் என்னது? சைன் ஆல்ஃபா ஜே கேப். இங்கேயே இருக்குது, நம்ம பார்த்து எழுதிடலாம். அடுத்து பி கேப் கண்டுபிடிங்க. பி கேப் என்ன? கீழே இருக்குது, கொஞ்சம் கவனமாக எழுதணும். காஸ் பீட்டா ஐ கேப் எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப்னு போட்டுருப்பாருங்க, அப்படி போடக்கூடாது. ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப் தான், ஆனால் மைனஸ் ஜே கேப்னு வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஜே கேப், இது மைனஸ் ஜே கேப். அதனால் உங்களோட யூனிட் வெக்டார்
அந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஜே கேப்புக்கு தான் மைனஸ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன பண்ணணும், காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப்பாக மாறிடுச்சு. இல்லை டேரெக்டாகவும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதா? ஏ கேப் ரெண்டையும் டாட் எடுக்கணும், ஏன்னா காஸ் தானே, ரெண்டையும் டாட் எடுங்க. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம டாட் எடுக்கலாம். காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் டாட் காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப் எழுதியாச்சு. ஸோ அப்படியே டாட் எடுத்தோன்னா நமக்கு தெரியும் எல்லாம் ஜே எல்லாம் போயிடும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது பாருங்கள், சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இங்கே இருக்கிறது அப்படியே எழுதி விட்டால் முடிஞ்சு. அடுத்தது பை டெஃபினிஷன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். பை டெஃபினிஷன் என்ன, ஏ கேப் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் பி கேப். இங்கே என்ன இருக்கும் லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்து எழுதிரு. இதெல்லாம் 1 ஆகிடும். அப்போ பாக்கி என்ன இருக்கும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே தானே? அப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஒன்றும் இல்லை, அந்த ஆன்சர் எடுத்து எழுதி விட்டுரு, அவ்வளோதான். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. திஸ் இஸ் தி ப்ரூஃப். வெக்டர் மெத்தடை நம்ம போட்டுட்டோம். இது போன வருஷம் ட்ரிக்னாமெட்ரியிலே இருந்தது ஒரு சம்மே, இது நம்ம வெக்டர் முறையில் இந்த வருஷம் போட்டிருக்கோம். இவ்வளவு தான். இப்படி போட்டாலும் 5 மார்க் கொடுத்தோம். டயக்ராம் மட்டும் கரெக்டாக போடணும். ஓகேவா? இது ப்ளஸில் வரனால சைனில் 2 இருக்குது, அது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து சம்ஸ் போடுறதுக்காக இந்த வீடியோ நான் ஆரம்பித்தது, இந்த சீரீஸ் ஆரம்பித்தது. இந்த சம்மு மட்டுமே போட்டால் கோட்டைலிக்கு வரும், அடித்து சொல்லுவேன் நான். ஸோ இந்த 2 சம்மு நல்லா போட்டு பாருங்கள். கோட்டைலிக்கு வர சம் மட்டும் தான் நடத்த போகிறேன். இந்த 15 டேஸ் ரொம்ப முக்கியம். 15 ஒரு நாளைக்கு 2 சம் போட்டால் 30 சம் ஆச்சு. அந்த 30 சம் படித்தா கூட 7 5 மார்க் எழுத முடியும், நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அதனால் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டே 1 கம்ப்ளீட்டட். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டே 2 நாளைக்கு வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸை ஆரம்பிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பொறுத்து, எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரது பொறுத்து இதை ஆரம்பிப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.